வேதத்தில் நம்ம திரளான ஆசி உடையவர்கள், சம்பத்து உடையவர்கள் என்று நம்ம நிறையா பேர் பற்றி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். 2 இடத்துல வேதத்தில் இந்த வசனம் வருது. அவர்களுடைய சம்பத்தின் விதின்னா பூமி அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்ததுன்னு வேதத்தில் அவ்வளோ திரளான ஆஸ்தி வச்சுருந்தாங்கன்னு ஒரு 4 பேரை பற்றி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஒன்று நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் லோத்து. டப்புன்னு அதுதான் நினைப்புக்கு வரும், ஆபிரகாம் லோத்து. இன்னொரு 2 பேரை பற்றி கூட சொல்லியிருக்கு. யாருங்க இது? யாக்கோபு, ஏசா. உங்களுக்கும் அவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்துச்சு, பூமி அதை தாங்கக்கூடாதத இருந்துச்சுன்னு வேதத்தில் படிக்கிறோம். வேதம் என்ன தெரியுமா அங்கே சொல்லுது? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகள் நாடுங்கள், அனைத்தும் மாயை, காணப்படாதவைகள் நித்தியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. உலகத்தில் இருக்கிறதுல நீங்கள் அன்பு கூறாதீங்க, பொருளாசை இதிலெல்லாம் அன்பு கூறாதீங்க. வேதம் நம்மளுக்கு போதிக்குது. போதும் என்று மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு 1 தீமோத்தேயுல 6:6 நம்ம படிக்கிறோம். அதில் சொல்லுது, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை, நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் திரும்பி போகிறோம். 5:5 நான் சொல்கிறேன். சாகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, அவனுடைய மகிமை அவனை பின்தொடர்வதில்லை. செப்பனியாவில் நம்ம பார்க்குறோம் 1ஆம் வசனம். அவருடைய உக்கரத்தின் நாளிலே அவனுடைய வெள்ளியும் பொன்னும் அவனை தப்புவிக்காது. அழகாக போட்டிருக்கு. கர்த்தருடைய உக்கரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் பொன்னும் அவர்களை தப்புவிக்காது. ஒரு ஆழமான அருமையான ஒரு வசனம் பாருங்க. 1 செப்பனியான்னு நினைக்கிறேன். மன ஆசை வேணான்னு வேதம் போதிக்குது. மன ஆசை எல்லாத்தையுமேலுக்கும் அதுதான் வேற இருக்கிறது. சிலவங்க இச்சித்து தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். 1 தீமோத்தேயுல நம்ம படிக்கிறோம். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பரிபூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று யாக்கோபு 1:15 நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 13:5 வேதம் சொல்லுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து இருக்கிறது போதும் என்று இருங்கள். நான் உங்களை, தேவன் சொல்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று உன் தேவன் சொல்லி இருக்கிறாரே. அவள் கேட்கிறான். பொருளாசை தன்னை உடையவளுடைய உயிரை அது வாங்கும். பொருளாசைக்காரன் தன் வீட்டை இடிக்கிறான், கலைக்கிறான். நீதிமொழிகள்ல படிக்கிறோம். சுகபோகத்தில் வாழ்பவன் உயிரோடே செத்தவன் 1 தீமோத்தேயு 5:6 படிக்கிறோம். அதனால பொருளாசை அது நிலை கிடையாது.